பெரியாரும் அண்ணாவும் பேசிக்கொள்ளாத சமயத்தில் விடுதலை பத்திரிகையில் திமுகவை பற்றி எழுதும்போது திமுகன்னு எழுத மாட்டாங்க. கண்ணீர் துளிகள் அப்படின்னா குறிப்பிட்டு விடுதலை பத்திரிகையில் வரும். அதன் பிறகு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பேச ஆரம்பித்த பிறகு விடுதலையில் கண்ணீர் துளிகள்ங்கிறது திமுகன்னு மாற்றி எழுத ஆரம்பித்தாங்க. அதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் தான். அப்பொழுது கண்ணீர் துளிகளாக இருந்த திமுக இப்போது உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவைக்கின்ற வகையில் பெரியார் வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். திமுக முதல்ல ஆட்சிக்கு வந்ததும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்த அரசு தந்தை பெரியார் அவர்களுக்கு காணிக்கை என்றுதான் சொன்னார். அதே போல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு மாநாட்டில் பேசும்போது குறிப்பிட்டார், திமுக செல்லுகின்ற பாதையை எப்போதுமே தீர்மானிப்பது பெரியார் தேர்தல் தான் என்று குறிப்பிட்டு பேசினார். ஆகவே பெரியாருடைய கொள்கை பாதையில் தான் திமுக எப்பொழுதும் சொல்லும், அதை யாராலும் நிச்சயம் மாற்ற முடியாது.